அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நீதி நூல்கள் பார்க்க போகிறோம். மக்கள் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற அந்த முறைகளை நமக்கு நிறைய நூல்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. அந்த நூல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சங்க இலக்கியத்தில் நாம் 10 பாட்டு 8 தொகை அப்படின்ற 11 மேல்கணக்கு நூல்களை சொல்லலாம். அதே மாதிரி 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்குது. அதுலேயும் 18 நூல்கள் இருக்குது. திருக்குறள், நாலடியார், இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, இந்த மாதிரி நிறைய நூல்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே இப்படித்தான் வாழணும், இந்த இடத்துல இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை நமக்கு அழகாக எடுத்து சொல்கிற மாதிரி அமைந்துள்ளது. மனிதனுக்கு தேவையான அடிப்படையான அத்தனை நல்ல விஷயங்களையுமே இது நமக்கு எடுத்து கூறுது. கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒவ்வொரு மனிதனும் எதை படிக்கணும் அப்படின்னா நமது சங்க இலக்கிய நூல்களை தான் படிக்கணும், நீதி இலக்கிய நூல்களை தான் படிக்கணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ் மொழி செம்மொழியானதுக்கு காரணமே இந்த நூல்கள் தான். செவ்வியல் நூல்கள் மொத்தம் 41 இருக்குது. அந்த 41ல் 11 மேல்கணக்கு நூல்களும் 11 கீழ்கணக்கு நூல்களும் அப்புறம் இலக்கண நூல்கள் இதெல்லாமே அமைந்திருக்குது. இப்போ நாம் அதில் நீதி நூல்களை மட்டும் இப்போ நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். நீதி நூல்களில் பார்க்குறது திருக்குறள். திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. 133 அதிகாரம் இருக்குது. 1330 குறள் இருக்குது. இதை உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு நல்ல கருத்தை மக்கள்கிட்டையே பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க நம்ம திருவள்ளுவர் ஐயா. ஆணும் பெண்ணும் சரிசமம் தான், இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே சரிசமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ அந்த திருக்குறளில் குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பறிதல் அப்படிங்கிறது அகப்பாடல்கள். ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் செய்யக்கூடிய காதல். அந்த காதல் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் பார்வை நமக்கு ரொம்ப முக்கியம். கண் அப்படிங்கிறது காதலில் பெரும்பங்கு வைக்கிறது. நமக்கு பிடிச்சவங்களையோ பிடிச்ச பையனையோ பிள்ளையையோ பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு சிறு படபடப்பு, ஒரு சலசலப்பு உண்டாகும். எனக்காக பிறந்தவன் இவன் தான், எனக்காக பிறந்தவள் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தம் உண்டாகும். அப்போ அந்த ஆனந்தம் உண்டாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக எது இருக்குது அப்படின்னா திருக்குறள் தான் இருக்குது. அந்த திருக்குறளில் ஒரு குறள் பார்த்தோம் அப்படின்னா, இரு நோக்கு இவளுண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று நோய் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாங்க. அதாவது தலைவன் சொல்லக்கூடியது மாதிரி இருக்குது, ஒரு தலைவியை பற்றி தலைவன் சொல்கிற மாதிரி இருக்குது. இவ பார்க்குறதுல 2 பார்வை இருக்குது அப்படின்னு சொல்கிறான் தலைவன். 2 வகையான பார்வை என்னை பார்த்து பார்க்குறா. அந்த பார்க்கக்கூடிய தன்மைகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒரு பார்வை எனக்கு நோயை தருது, காதல் அப்படிங்கிற நோயை தருது. அப்போ இந்த காதல் நோய் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனசுக்குள்ளே காதல் வந்துட்டாலே தூக்கம் இருக்காது, பசியும் இருக்காது, துக்கமும் கூட இருக்காது. பார்க்குற எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே சந்தோஷத்தை தான் உண்டு பண்ணும். அதே மாதிரி தூக்கம் இருக்காது. மனசுக்குள்ளே அதிகமான பாதிப்பு இருந்தாலும் அதிகமான சந்தோஷம் இருந்தாலும் தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். புரண்டு புரண்டு படுப்பான். கண்டிப்பாக காதலில் அவனுக்கு துக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அவனோட பார்வையை நினச்சிக்கிட்டே இருக்கான். அப்போது அந்த தூக்கம் அப்படிங்கிறது அவனுக்கு இல்லாமல் போகுது. அதே மாதிரி பசியும் இருக்காது. வயிறு மனசும் நிறைஞ்சே இருக்கும். ஏன்னா எந்த நேரமும் அந்த பொண்ணவே நினச்சிக்கிட்டு இருக்கிறனால வயிறும் மனசும் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த இடத்துல அந்த காதல் அப்படிங்கிற நோயை உண்டாக்குறது எது அப்படின்னா இந்த பார்வை தான். தலைவி பார்க்கக்கூடிய அந்த பார்வை தான் எனக்கு நோயை உண்டு பண்ணுது. சரி, நோய் வந்துருச்சுது. அந்த நோயை சரி பண்ணுறதுக்கு ஒரு மருந்து வேணும்ல. அந்த மருந்து எது அப்படின்னா இவள் பார்க்கக்கூடிய அதே பார்வை தான். அந்த 2வது வகை பார்வையில் அந்த காதல் நோய் அப்படிங்கிற
அதை தீர்க்கக்கூடிய மருந்து எது அப்படின்னா அவளோட அந்த அழகான பார்வை தான். அப்போ நான் காதலிக்கக்கூடிய அந்த பெண்ணின் பார்வைக்கு இருவிதமான பார்வை இருக்குது. அந்த பார்வை எது அப்படின்னா ஒரு நோயை தரும், இன்னும் ஒன்று மருந்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பறிதலில் முதல் குறள் நமக்கு அமைச்சிருக்குது.